அமெரிக்காவில் ஆஸ்கர் விருது அறிவிக்கும் தருணம் அதுங்க. அந்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 5 பேரில் 4 பேர் வந்து ஏற்கனவே பலமுறை அந்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவருங்க. ஒருத்தர் மட்டும்தான் புதுசு. ஆனால் அந்த புதுசாக போனவருக்கு தாங்க 2009ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கர் விருது வந்து அறிவிக்கப்படுதுங்க. அரங்கத்தில் பலத்த கரவொலிங்க. அந்த கரவொலி அடங்கிறதுக்கு முன்பே சிறந்த திரை இசை பாடலுக்கான விருதுக்கும் இவரோட பெயர் தாங்க அறிவிக்கப்படுது. 2 ஆஸ்கர் விருதுகள் வந்து ஒருவருக்கேங்க. இரு கரங்களின் விருதுகளை ஏந்தியவாறு உரையை தொடங்கியவர் தம் தாய்மொழியான தமிழில் உரையை நிறைவு செய்கிறாருங்க. அவர் தாங்க உலக அரங்கில் சாதனை நாயகனாய் திகழும் இசைப்புயல் ஏஆர் ரகுமானுங்க. ஏஆர் ரகுமானோட தந்தை ஆர்.கே. சேகர் மலையாள திரைப்பட உலகில் புகழுடன் விளங்கிய இசைக்கலைஞருங்க. ஆனால் சின்ன வயசுலேயே வந்துட்டு அவங்க அப்பா வந்து இறந்துறதுனால குடும்ப பாரத்தை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு ஏஆர் ரகுமான். இசைக்குழுக்களில் இரவெல்லாம் பணியாற்றி விட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிடுவாராங்க. காலையில் விடிஞ்சதும் ஸ்கூல் கேட்டில் அவங்க அம்மா யூனிஃபார்மும் சாப்பாடு வச்சுட்டு நிற்பாங்களாமா. யூனிஃபார்மை போட்டு சாப்பாடை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்களாம். இவ்வளோ கஷ்டப்பட்ட ஏஆர் ரகுமான் 11வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்காரு. ஏஆர் ரகுமான் 1992ஆம் ஆண்டு தாங்க ரோஜா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக தமது திரை இசை பயணத்தை தொடர்றாரு. ஆனால் தன்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கே தேசிய விருது பெற்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் என்னும் சிறப்பினை பெறுறாருங்க. மெட்டுக்கு இணையான இசைக்கோவையை வழங்கியதில் தனித்துவமானவர் இளையராஜா அப்படின்னா அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர் ரகுமான் தாங்க. இவர் இசையமைத்த வந்தே மாதரம், ஜனகணமன என்னும் இசை தொகுதிகள் நவீன இசை வடிவில் நாட்டுப்பற்று உணர்வை மிளிரச் செய்கின்றன. ஆமாம், அப்படிதாங்க. வந்தே மாதரம், ஜனகணமன இதெல்லாம் கேட்டால் நமக்கே ஒரு நாட்டுப்பற்று அப்படி பயங்கரமாக வரும்ல. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லம்டாக் மில்லியனார் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக கோல்டன் குளோப் விருது பெறாரு. அவ்விருது பெற்ற ஃபஸ்ட்டு இந்தியர் இவர் தாங்க. இவரின் ஆஸ்கர் சாதனை சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு வாழ்க்கை பாடமாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.